Hello friends, welcome to our channel. ஸோ எய்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வேகன்சிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஃபுல் டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஜாப் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னென்ன ஏஜ் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, தென் ஸ்கில்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்றேன். ஸோ எலிஜிபிள் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எலிஜிபிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு ஜாப். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிறாங்க, 2 டைப் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிலோ சொல்லக்கூடிய நான் இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ லைக் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், ஆடியோமீட்டர் டெக்னீஷியன், ஜூனியர் ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஆப்ரேட்டர் அண்ட் அதர் பார்த்தீங்கன்னா அந்த நான் ஃபெசிலிட்டி போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெர்மனன்ட் டைப், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டைப். ஓகேங்களா. ஸோ ஜாப் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸான எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா January 7, 2025 ஸ்டார்ட் ஆகி January 31, 2025 பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கவங்க அவரோட அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் பேஜ், அதாவது எய்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் இப்போதைக்கு கொடுத்துருக்கப்படி பார்த்தீங்கன்னா February 26லேருந்து February 28, அதாவது 2 to 3 days வரைக்கும் நடக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளான ஒரு ஸ்கில் செட் தேவைப்படுது. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷனிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வேரியஸான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் சொல்கிறாங்க. அதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸுமே இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா February 11. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ஷன் விண்டோ கரெக்ஷன், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா February 12 to February 14 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கான அட்மிட் கால் பார்த்தீங்கன்னா டு பி நோட்டிஃபைட் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ 4576 வேகன்சிஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சிஸ்னால் சொல்லலாம். ஏன்னா இதுக்கான வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போது இதில் கண்டிப்பாக யார் யாரில் எலிஜிபிள் இருப்பீங்கன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூட்டபுளான ஒரு பொசிஷன்ஸை தான் இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் தென் அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து பார்த்துருவோம். ஸோ அப்ளிகேஷனை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா SC/ST 5 இயர்ஸ்க்கும், OBCக்கு 3 இயர்ஸ்க்கும், PWBDக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி ஃபர்டிவலில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸுக்குமா பார்த்தீங்கன்னா 3 to 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கான பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா Annex 4ல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும், குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 14 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிபிடியை பார்த்தீங்கன்னா பிட்வீன், அதாவது 26 Februaryலேருந்து 28 2 to 3 டேஸில் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணலான்ற பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மோரலஸாக ஒரு பிளானை வச்சுருக்காங்க. ஸோ மேபி இந்த டேட்டை வந்து மாறலாம். ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து கிட்டத்தில் தான் வந்து இவங்க அட்மிட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி 3 days எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்றைக்கினா பார்த்தீங்கன்னா 3 days பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேட், எந்த சிட்டி, எந்த மாதிரி இடத்துல நடக்கிறத பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு பிஃபோர் 3 daysக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான தனியான ஒரு அட்மிட் கார்டுமே வந்து
தனியாக வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷனும், ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கான தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கான ஒரு அட்மிட் கார்டுமே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100 MCQ கொஷின், ஸோ 400 மார்க்ஸ். ஓகேங்களா, ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்ன்றது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஈச் கொஷின் வில் பி கேரி ஃபார் 4 மார்க்ஸ். ஸோ செக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 25 கொஷின்ஸும் அண்ட் ஆப்டிடியூட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு 75 பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பர்டிவ் ரிலேட்டடாகவும் இருக்க போகுது. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் இது ரிலேட்டடாகவும் 25. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 25க்கு அப்புறமா 75, அதாவது மேஜரான மார்க்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கான டொமைனான அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோல் இருக்குங்க இல்லையா, அந்தந்த ரோலுக்கு என்னென்ன சிலபஸ், என்னென்ன ஏரியாவிலேருந்து கேட்பாங்க, என்ன மாதிரி லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ் இருக்கான்னு கேட்டால் தமிழ் கிடையாது. தமிழுக்கு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பிலிங்குவலில் தான் இருக்க போகுது. ஸோ தமிழ் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் சில ரோல்ஸுக்கு. சில ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக ஹிந்தி அண்டு இங்கிலீஷுமே இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜாப் அலர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. ஆண்டிதல் பாய் ஃப்ரம் தமிழ் ஜாப் அலர்ட். தேங்க்யூ.